வணக்கம் ஜி மீடியா செய்திகள். நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் கிராமத்திற்கு தினசரி 4 முறை காலை முதல் இரவு வரை வரவேண்டிய பேருந்து பயன்பாட்டிற்கு இன்னும் வரவில்லை. இதனால் பொதுமக்கள், மாணவ மாணவிகள், பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகள் ஆகியோர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆகவே கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக மீது நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வழித்தடத்தில் பேருந்து உடனடியாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி பாரதிய ஜனதா கட்சி பெரியநாயக்கன்பாளையம் மண்டல தலைவர் லோகேஷ்ராம் அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவை மாநகர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் நகர் மண்டல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சியில் புதுப்பாளையம் டு மேட்டுப்பாளையம் 7ஆம் நம்பர் பேருந்தானது 5 வருட காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் பெரியநாயக்கன்பாளையம் நகர் மண்டல் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் அதற்குண்டான மாற்று வழிகளையும் அந்த பேருந்தையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார். கொரோனா காலத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. யாருமே இது வரைக்கும் கேட்காதனால அதை அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ பொதுமக்கள் கேட்டங்காட்டிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் நடந்துதான் போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு மாற்று வழியா இருக்கு. ஆனா பேருந்து ரொம்ப அவசியமான ஒண்ணுதாங்க. அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நிறைய ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்லாம் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பஸ் கண்டிப்பா தேவைப்படுங்க. அதுக்காக நாங்க மனு கொடுத்துருக்கோம்.